ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து வீக்கெண்டு ஒர்க் எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அதாவது இன்றைக்கி இப்போ மார்க்கெட் போகிற வேலை இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீனிங் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. மோஸ்ட்லி நான் எல்லாமே கொஞ்சம் ஈவினிங், நேற்று சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்லி இன்றைக்கி வெஜிடேரியன் தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ ஸ்கூல் ஆஃப்டர்நூன் இருக்குது, அவர் வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் போயிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக காலையில் செஞ்சு வச்சிட்டோன்னா அவர் மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடுவார். ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ குக்கரில் சேர்த்திருக்கிறேன். கூடவே 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி இது ஒரு 4 விசில் வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார் தான். போன வாரத்தோட வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் செஞ்சோம்னா ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் கேரட் பொரியல். இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்தேன், என்னென்ன காய்கறிகள் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினேன். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையானங்கிறது நான் எப்போவுமே வாங்கிக்குவேன். அது பார்த்திங்கன்னா புதினாவும் கருவேப்பிலை தலையும் அது ஒரு கட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், மாதுளை, வாழைப்பழம், அப்புறம் மாங்காய், அது குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் புடலங்காய் வாங்கினேன், அப்புறம் முள்ளங்கி, தேங்காய், கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன், ஒரு 1 kg தான் வாங்கினேன். ஏன்னா மறுபடியும் வந்து இடையில கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருந்தார். தக்காளி மட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுனால சரி. அதுக்கப்புறம் பீட்ரூட், இது வந்து சப்போட்டா வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தங்காட்டி நான் 1 kg வாங்கிட்டேன். பீன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது வந்து சிறுகீரை வாங்கிட்டு வந்துருக்குறேன். அவ்வளோதான். வாழைத்தண்டு மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய், பாவக்காய் இதெல்லாம் தான் வாங்கினது. இதுதான் இந்த வாரத்தோட ஷாப்பிங். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லன்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கேரட் பொரியல் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி பண்ணினது வந்து பாப்பா தான், என்னோடய பெரிய பொண்ணு தான். அப்போ தான் ஃபுல்லாக வந்து கேரட் பொரியலும் சாம்பாரும் செஞ்சா. நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னடா பாப்பா வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு. நான் பக்கமாக நின்றுட்டு நான் கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். இவ்வளோ எண்ணெய் ஊற்று, கடுகு போடு, சாம்பார் பொடி இவ்வளோ ஸ்பூன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் பருப்பு இதெல்லாமே நான் குக் பண்ணி கொடுத்துட்டேன், காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். டக்குன்னு செய்கிறேன். நான் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிறேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டாங்க. சரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் செஞ்சிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக செஞ்சிட்டாங்கன்னு பாருங்களேன் நீங்களே. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இன்றைக்கி நடந்ததில். இது ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ நாள் இருக்கிறேன் கிச்சனில் வந்து எனக்கு எதுவும் அந்தளவுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு காஃபி போடுவா, அது பாலெல்லாம் நம்ம அதுவும் காய்ச்சி வச்சிட்டோம்னா காஃபி மட்டும் போட்டு தந்துட்டு இருந்தா. இப்போ வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது வந்து ரொம்ப எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பியூட்டின்னா நல்லாவும் செஞ்சுட்டா, அதுதான் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் ஓகே. என் பெரிய பொண்ணோட ஸ்கூலில் வந்து சில ட்ராயிங்ஸ் எல்லாம் அவள் வந்து வரைஞ்சிருக்கிறா. அதெல்லாம் வந்து எல்லாமே பார்க்காம வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான். அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ அதை 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம். அதுவும் என்னோடய சின்ன பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, அதையும் பார்த்துடலாம். ட்ராயிங் பண்ணிருப்ப காட்டலாம். ஃபர்ஸ்ட் டிராயிங் பாத்தீங்கன்னா இதுதான். இது மங்கி வந்து வால்ல இருக்கிற மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து ஹார்ஸ்,
இது கொஞ்சம் காமெடியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. பொறுமையா கட்டு. இது வந்து ஒரு சின்ன வன்னி தான். அதனால இது வந்து ஐஸ்கிரீம். எஸ், இதெல்லாமே ஐஸ்கிரீம்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். இது வந்து இப்ப கேக்கு. ஸோ இதோட ஃபுல் எதிரும் இதுதான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிராயிங். ஸோ நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. இப்போ உனக்கு நல்லா தெரியுது புட்டு. இது வந்து ஆக்டிவிட்டி பீரியட்ல செஞ்சது. இது வந்து கப்பல். அண்ணா இல்ல ஃபுல்லா இருக்கிறது தண்ணி. அதனால மேல இருக்கலாம் சூரியன். கப்பல் இல்ல கப்பல் அத போடு. இது கீழ இருக்கிறது கப்பல். கீழ இருக்கிறது தண்ணி, மேல இருக்கிறது கப்பல், அதுக்கு மேல இருக்கிறது சூரியன். கைதான் மறைச்சுக்கிற காட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ. கீழ இருக்கிறது தண்ணி, மேல இருக்கிறது கப்பல், மேல இருக்கிறது சூரியன். நெக்ஸ்ட் வந்து கங்காரு வந்து குட்டி வச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 10க்கு 80 மார்க் கொடுத்துருக்காங்க மேம். இது வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா கேங்க்ரூ ஃபேஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் இழுத்துருக்கும். அப்படி போட்டிருக்கணும். ஓகே, அப்படியே இருக்கும். பின்னாடி வால் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு 10 out of 10. இது பேரு. இப்போ வந்து இது வேற மாதிரி தெரியாம வந்து ஒரு பேஜ் தெரியாம நான் லீவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து லயன் வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து சிங்கம் லயன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்னு காட்டுறேன். இது வந்து வீடு. இது அவசரப்படாத, காட்டு, கொஞ்சம் பொறுமையா காட்டு. இங்க ஜன்னல் இருக்கு. கீழ வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கேன் நான். எனக்கு தெரியும். இந்த ஸ்விம்மிங் பூல், இங்க கதவு, இங்க ஜன்னல், இங்க விண்டோ, இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு புகை, இங்க ஒரு பூ, இங்க ஒரு மாடிப்பட்டி, இங்க ஒரு ஜன்னல், பால்கனி. மேல மாடி. அது சரி, இது மாடி. இது வந்து ஓபன் டோர். இது டோர் கிடையாது, இது வால். 2 கலர்ஸ் கொடுத்திருக்கேன் நான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜிராஃப். இதுக்கெல்லாம் இனிமேல் தான் நேம் எழுதணும். வந்து நான் உங்களுக்கு ஒன்னு காட்டுறேன், இன்னொன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் வரைஞ்சிருக்கேன். இவ வந்து சூனியக்காரி. சோ இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லிருச்சு. இரு பொறுமையா காட்டுங்கடா. இது வந்து இவ மனுஷன். பேர் ராஜுன்னு வச்சிருக்கேன். எனக்கு வந்து சோட்டா பீம்ல அது ராஜுன்னா ரொம்ப பிடிக்கும். இவ வந்து மனுஷி. இது படிக்கிற புக். சோ இங்க வந்து ஒரு கருத்து எழுதி இருக்கு. We must give every child education. ஸோ எல்லா சைல்டுக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு நான் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒன்று காட்டுறேன். அது என்னதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வேகம். ஸோ இது வந்து காற்று. பாப்பா சொல்லிட்டு அப்புறம் நீ சொல்லு. இது வேகம், இது ஏரோப்ளேன், இது காற்று. ஸோ இதுலேயும் வந்து ஒன்று எழுதியிருப்பேன். இது என்னது புட்டு? இதெல்லாம் என்னது? காற்று. அது விண்டு வந்து வர மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். சோ இதுக்கு முன்னாடி நான் எதுவும் டிரா பண்ணல. சோ இனிமேல் தான் யோசிச்சு டிரா பண்ணணும். இதெல்லாம் யார் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனா அவங்க அக்காவோட டிராயிங்க நப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது. ஹாய். இது எங்க அம்மா சமையல்கலாம் பண்ணும்போது உங்ககிட்ட தான் பேசுவாங்க. பை பை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் நல்லா ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அம்மா போடுற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நீ என்ன ட்ரா பண்ண போகிற? அதுதான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். டோரிமானும் பெப்பா பிக்கும். ஓகே, டோரிமானும் பெப்பா பிக்குமா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பெப்பா பிக் அப்புறம் வந்து டோரிமான் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதை ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது காட்டுறேன். உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸில் அதாவது இந்த பிக்சர்ஸில் ட்ரா பண்ணினதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுதான் அவங்க 2 பேரும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, சரி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க,
சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.